ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுத்தம் பணம் தரும். என்ன சார் சுத்தம் பணம் தரும்னா, இப்போ பணத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணுமா சார், இல்லை கசங்கி இல்லாமல் வச்சுக்கணுமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் வந்து ஒரு பர்ஸு நம்ம வச்சுருப்போம். பர்ஸில் வந்து பழைய ஏடிஎம் பில்லு, பெட்ரோல் போட்ட ரெசிப்ட்டு, ஏதாச்சும் ஒரு பழைய கூப்பன் கோடு அதெல்லாம் வந்து பர்ஸில் பத்திரமா வச்சுருப்போம். ஆனால் வீட்டுக்கு தேவையான ஒரு பத்திரம் இல்லாட்டி கிராஜுவிட்டி ஃபைலு, நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கு, செக் புக்கு, ஏடிஎம்லாம் கண்ட இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை அந்த இதை வந்து தேவையான நேரத்தில் தேடிக்கிட்டு இருப்போம். அதான் சுத்தம் பணம் தரும்னா, நம்ம வீட்டில் ஒரு பொருளை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். ஒரு பொருளை பயன்படுத்த ஒரு வருடத்திற்கு மேல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை. எது தேவையோ அந்த பணத்தை, அந்த பொருளை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். எது தேவையில்லையோ அதை தூக்கி எரிஞ்சிடணும். அது வந்து பணமாகவும் இருக்கலாம், உறவாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். அதை பற்றி பார்க்க போகிறது தான் சுத்தம் தரும் பணம். தேவையில்லாத பில்கள், ஏடிஎம் ரெசிப்டுகள், காலாவதியான கிஃப்ட் கூப்பன்கள் மாத கணக்கில் நம் பர்சிலேயே இருக்கும். தேவையான இன்சூரன்ஸ், மெடிக்கல் ஆவணங்கள், கேரண்டி, வாரண்டி, சர்வீஸ் கார்டுகள், சொத்து, குத்தகை, அடமான பத்திரங்கள் எங்கேயாவது வைத்துவிட்டு தேவையான நேரத்தில் வீடு முழுக்க தேடிக்கொண்டிருப்போம். ஒரு பொருளை ஒரு வருடத்திற்கு மேலாக நீங்கள் உபயோகிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு தேவையில்லாத பொருளாகும். லாபம் கொடுக்காத தொழில், பேசாத சொந்தம், முன்னேற்றம் இல்லாத வேலை, வருமானம் தராத முதலீடு, பேசாத சொந்தம், இது யாருமே உங்களுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி வராக்கடன், பகை, இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது நம் உடல், மனம், பணத்திற்கு நல்லது. கரெக்டு தானாங்க? நமக்கு ஒரு தொழிலில் லாபமே கொடுக்கல, ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம், ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குன்னு லாபம் கொடுக்காத தொழிலே இருந்தீங்கன்னா உங்களோட மிகப்பெரிய முட்டாளி யாருமே இல்லை. அது மாதிரி ஒரு சொந்தக்காரன் பேசினா பேசுங்க, பேசலாட்டி அவனே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல், மனம் தான் வேஸ்ட் ஆகும். அது மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லாத வேலையில என்றைக்கும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு வருமானம் தராத முதலீடுலையும் நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனியோட ஏதோ மாமா மச்சா மாதிரி ஒன்று உடையிடுவாங்க. அந்த கம்பெனி கண்டிப்பாக ஏறும்னு தன்னுடைய காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் லாபம் வந்தால் வச்சுக்குவோம், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், 1 இயர் வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நஷ்டமாகிறது ஆகட்டும்னு அந்த பணத்தை எடுத்து வேறு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகலாம். அது மாதிரி ஒருத்தன்ட்ட வராக்கடன் விளையாடி டெய்லியும் போட்டு கஞ்சிக்கிட்டே இருக்காமல் இந்த தரியாத்தா தள்ளடி போன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தவன்ட்ட சண்டைனா அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் சுத்தம் செஞ்சு தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம்னா நம்மளுடைய உடல், மனம், பணம் எல்லாமே மனசுக்கு நிம்மதி தரும். இதான் சுத்தம் தரும் பணம். நமக்கு என்ன தேவை, நம்ம எதில் தெளிவாக இருக்கணும், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வேலைகளை சுருக்கி கொண்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பணம் தங்கள்கிட்ட தானாக வரும். இதுதான் எல்லா விஷயத்துக்குமே நேச்சரான ஒரு இயற்கையான விஷயம். இதுதான் நமக்கு என்னென்ன தேவையோ. இப்போ ஒரு பத்திரம் முக்கியம்னா பத்திரத்தை கரெக்டாக ஒரு ஃபைலில் வச்சு லாக்கரில் வச்சிடணும். அது மாதிரி மெடிக்கல், இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக கவர் போட்டு பத்திரமா கரெக்டாக ஒரு ரேக்கை ஒதுக்கி நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை போட்டுடணும். இடம் இருக்குன்னு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் உங்களுக்கு முக்கியமான தேவையில்லாத பொருட்கள் மூலம் உங்களுடைய தேவையான பொருட்கள் காணாமல் போய்விடும். இதுதான் சுத்தம் தரும் பணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.